2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களை சுனாமி எனும் பேரலைகள் தாக்கியதில் எண்ணற்ற மனித உயிர்கள் மடிந்தும் கணக்கிலடங்கா கட்டிடங்கள் சிதைந்தும் சின்னா பின்னமானது. ஆனால் ஆழி பேரலைகள் நெருங்காத, அசைத்து கூட பார்க்க முடியாத ஒரு தெய்வ சிலை கடலோரத்திலேயே கம்பீரமாய் காட்சியளிப்பதோடு இறைவன் வீற்றிருந்த இடத்தை கூட நெருங்க முடியாமல் பேரலைகள் திரும்பி சென்றுள்ளது என்றால் அக்கோவிலின் தெய்வீக தன்மை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. புயல், மழை, சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகளாலும் மனித போர்களாலும் அழிக்க முடியாத இங்குள்ள ஆண்டவன் சிலை இன்று வரை பல அதிசயங்களை நிகழ்த்தி வருகிறது என்றால் நாம் தரிசிக்க வேண்டிய ஆலயம் அதுவல்லவா? மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அலைபாடும் நகரம் கிழக்கு கடற்கரையின் இராணி என்ற சிறப்பு பெயர்கள் பெற்ற தரங்கம்பாடியில் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டிய மன்னனால் 1306ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அகிலாண்டேஸ்வரி அறம் புரிந்த நாயகி சமேத மாசிலாநாதர் ஆலயமானது திருச்செந்தூர் முருகன் கோயில் போல ஆலையடிக்கும் கடலோரம் அழியாமல் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறது. சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி, சிவவும் நம சிவாய. தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி, ஹரவும் நம சிவாய. இக்கோயிலில் வீற்றிருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி மாசிலாநாதரின் புகழை புராணங்கள் போற்றி புகழ் பாடுகின்றன. தேவர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாய் விளங்கிய சூரபத்மனை திருச்செந்தூரில் சம்ஹாரம் செய்த முருகப்பெருமான் மீன் வடிவில் தரங்கம்பாடி கடலில் ஒளிந்திருந்தான். சூரபத்மன் மகனான இரண்யாசுரன் வதம் செய்ய இத்தலத்திற்கு வந்தார். இங்குள்ள இறைவனை வணங்கிய ஆறுமுகப் பெருமான் சிறந்த சிவபக்தனின் மகனை கொன்றால் பிரம்மஹத்தி தோஷம் வந்து சேருமே என்று தயங்கி மாசிலாநாதரை வணங்கினார். அப்போது உனக்கு எந்த தோஷமும் நேராது, தயக்கம் வேண்டாம், வெற்றி உனக்கே என்று ஆசி கூறினார். அதன் பிறகே இரண்யாசுரனை சம்ஹாரம் செய்தான் முருகன் எனும் வேலவன். அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா. அப்படி இத்தலத்தின் தாயாரை வணங்கி அசுரனை முருகன் வதம் செய்ததால் இக்கோவில் திருச்செந்தூர் கோயிலுக்கு இணையான கோயிலாக கருதப்பட்டது என்கிறது தல வரலாறு. அந்த நாட்களில் இந்தியாவிற்கு வாணிபத்திற்காக வருகை தந்த சீன வணிகர்களையும் பார்வையாளர்களையும் ஈர்க்கும் முயற்சியில் தமிழ் மற்றும் சீன கட்டிடக்கலைகளின் கலவையாக அமைக்கப்பட்ட இந்த மாசிலாநாதர் கோயில் காலப்போக்கில் கடல் சீற்றத்தால் சிதறுண்டு பெரும் பகுதி கடலில் மூழ்கியது. இருப்பினும் தெய்வ சக்தியால் கருவறையில் மூலவர், அம்பாள் மற்றும் எதிரில் நந்தி, பலிபீடம் மற்றும் கோயிலின் ஏஞ்சிய சுவடுகளாய் கம்பீரம் குறையாமல் காட்சி தெரிகிறது. பாண்டிய மன்னன் எழுப்பிய பழமை வாய்ந்த இந்த கோயிலில் 3 புறங்களிலும் கடல் அலைகள் சிதறிக்கொண்டே குளிர்ச்சி நிலவிய போதும் கருவறை குளிர்காலத்தில் வெப்பமாகவும் வெயில் காலத்தில் இதமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பில் கட்டப்பட்டிருப்பதோடு காற்று உட்புகாமல் இருப்பதும் வேறு எங்கும் இல்லாத இக்கோயிலின் தனி சிறப்பாகும். சூரபத்ம வம்சத்தையே சம்ஹாரம் செய்த தலம் இது என்பதால் இங்கு வந்து தரிசிக்க சத்ருபயம் அறவே நீங்கும் என்பது ஐதீகமாகும். ஆண்டுதோறும் வைகாசி மாதம் நடைபெறும் சதய திருவிழாவில் திருவிடைக்கழி முருகன் வீதி உலா வந்து இத்தலத்தில் எழுந்தருளி சம்ஹார நிகழ்வு நடைபெறுவதைக் காண லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர். குற்றம் இல்லாத நாதரான மாசிலாநாதரை வணங்க அனைத்து நலங்களும் உண்டாகுவதோடு இங்குள்ள அறம் வளர்த்த நாகியை தரிசித்தால் முன்ஜென்ம சாபங்கள் நீங்கி தர்மம் தழைத்தோங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இல்லை என்று யாசிக்கும் பக்தர்களுக்கு வேண்டுவன யாவும் அருள்வாள் இந்த அறம் வளர்த்த நாயகி என்பதும் இத்தலத்து துர்கைக்கு 3 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட திருமண தடை அகலும், புத்திரப்பேறு உண்டாகும் என்றும் பலனடைந்த பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். நீண்ட பெருங்கடல், அதன் கரைகளில் திரண்டிருக்கும் கரும்பாறைகள், பாறைகளில் ஓயாது மோதிக் கழிக்கும் அலைகளின் நடுவே அமைந்திருக்கும் இந்த சிவ ஆலயத்தை தரிசிக்கும் போது
மனமோடு உடலும் பூரிப்படைகிறது. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தரங்கம்பாடி செய்தியாளர் ராஜ்கமலுடன் நந்தகுமார்.